Hi viewers. ஸோ ஆர்ஆர்பி கொஸ்டினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த விதத்தில் இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்குறோம். இந்த மாடல் என்னன்னா ஒத்தத்தன்மை மாடல். ஒத்தத்தன்மைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி கேள்வியில் பாருங்க, x 112 இதுதான் ஒத்தத்தன்மைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே போல் 15:y. ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ என்னன்றதான் கொஸ்டின். ஸோ அதனுடைய கொஸ்டினோட ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துட்டாங்க ஏபிசிடின்ட்டு. இதில் எக்ஸோட வேல்யூ இருக்குது, ஒய்யோட வேல்யூ இருக்குது. இதில் எது நம்ம சரியாக வருன்றதா நம்ம பிக் பண்ணோம். ஆனால் நீங்கள் ஒவ்வொன்றையும் போட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் டிலே ஆகும். ஸோ என்ன கான்செப்ட் எப்படி இதை அப்ளை பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். இது போல் எக்ஸ் ஒய்னு கொடுத்துட்டாங்கனாவே ஒத்த தன்மையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கும் கான்செப்டில், இல்லை மைனஸ் கான்செப்டில், இல்லை பெருக்கல் அல்லது வகுத்தல். இந்த நாலுத்துல ஏதாவது ஒன்றுத்துல தான் இது வந்து என்ன ஆகும், எக்ஸிட் ஆகும். ஸோ இது நாலில் எது அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒரு பேட்டர்ன், பெருக்கல் வகுத்தல் ஒரு பேட்டர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளஸ் மைனஸை மட்டும் செக் பண்ணலாம். எல்லா நம்பரையும் நம்ம செக் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ் எடுத்து பண்ணுறேன். ஸோ எக்ஸுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிதுன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒய்யை நான் எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் இங்கே பாருங்க, 10 இருக்கு, அடுத்தது 16 இருக்கு, அடுத்தது 14, அடுத்தது 12. ஸோ இது என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பண்ண போறேன், அடுத்தது மைனஸ் பண்ண போறேன். இங்க பாருங்க, ப்ளஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க, 112ம் 10ம் ப்ளஸ் பண்ணீங்கன்னா 122, மைனஸ் பண்ணீங்கன்னா 102. அடுத்தது 116 ப்ளஸ் பண்ணா 16 112 கூட ப்ளஸ் பண்ணீங்கன்னா 128, மைனஸ் பண்ணா 16 போச்சிங்கன்னா 96. அடுத்தது இதை ப்ளஸ் பண்ணுங்க, 14 ப்ளஸ் பண்ணுங்க 126, மைனஸ் பண்ணீங்கன்னா 98. இதை ப்ளஸ் பண்ணுங்க 12ம் 112ம் 124. அதே மைனஸ் பண்ணீங்கன்னா 112ல் 12 மைனஸ் ஆச்சுன்னா 100. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. இதில் நமக்கு பாருங்க, ப்ளஸ் பண்ணுறதுலையும் மைனஸ் பண்ணுறதுலையும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்த 12 மைனஸ் பண்ணும்போது மட்டும் எனக்கு என்ன வருதுன்னா 100ன்னு வருது. ஸோ 100ன்றது என்னன்னா 10ஓட ஸ்கொயர். ஸோ 10ஓட ஸ்கொயர் தான் 100. ஸோ இங்கே ஒரு ஸ்கொயர் வேல்யூ வருது. சரி, லெஃப்டில் எனக்கு ஸ்கொயர் வேல்யூ டி ஆப்ஷனில் வருது. அதே டி ஆப்ஷனில் ஒய்யோட வேல்யூ ஸ்கொயரில் வந்ததுன்னா மைனஸ் பண்ணும்போது நமக்கு இதுதான் கரெக்டான ஆன்சரு. அப்போ லெஃப்ட்டும் ரைட்டும் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, நம்பரை கழிச்சு ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஒய்யோட வேல்யூ என்னன்னு பாருங்க, 184. இங்கே பாருங்க, இங்கே இருக்கிறது 15, ஒய்யோட வேல்யூ 184, இங்கே இருக்கிற 15 நான் சப்ராக்ட் பண்ணுறேன். 184ல் 15 போச்சுன்னா 169. அப்போ 169ன்றது என்னன்னா 13ஓட ஸ்கொயரு. ஸோ இதுவும் ஸ்கொயரில் இருக்குது. அதாவது ஒய்யோட வேல்யூ செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கொயரில் வருது, எக்ஸோட வேல்யூவும் ஸ்கொயரில் வருது. அப்போது ஆப்ஷன் இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்குன்னா டி தான். ஏன்னா எக்ஸோட வேல்யூ செப்பரேட் பண்ணோம்னா ஸ்கொயர் வேல்யூ வருது, இங்கே ஒய்யோட வேல்யூ போட்டு முன்னாடி இருக்கிற நம்பரை செப்பரேட் பண்ணோம்னா ஸ்கொயர் வேல்யூ வருது. அப்போது இந்த சம் பார்த்தீங்கன்னா ஒத்தத்தன்மை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா வர்க்கத்தை பேஸ் பண்ணி இருக்கு. அப்போ வர்க்கன்ற கான்செப்டில் இது ஒத்து போகுது. அதுக்கான ஆன்சர் டி. ரேஷியோ மெத்தட் இது போல் கொடுத்துட்டு என்ன சொல்லிடுறாங்க பாருங்க, A:B கொடுத்துருக்காங்க, B:C கொடுத்துட்டாங்க. A:B:C என்னன்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸும் நமக்கு கொடுத்தாச்சு. ஸோ இது போல் வெறும் ABBC இந்த மாதிரி கொடுத்துட்டு ABC கேட்குறாங்க, 2 விகிதம் கொடுத்துட்டு ABC கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இருக்கிற வேல்யூஸை A:B என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்தீங்கன்னா 3:2. அதே போல் B:C என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3:2. ரெண்டுமே 3:2 தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு எந்த நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு டிக் அடிக்கிற போல் அடித்தா போதும். இங்கேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணி இது, அதாவது இது ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் மல்டிபிள் பண்ணுங்கள், இதை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் மல்டிபிள் பண்ணுங்கள், இதை மட்டும் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சா. ஃபஸ்ட்டு 3 3s are 9 விகிதம். அடுத்து இந்த கிராஸு 3 × 2 6 விகிதம். அடுத்தது 2 × 2 4. ஸோ இதுக்கப்புறம் இது ஏதாவது ஷார்ட் பண்ண முடியுமானா முடியாது.
ஸோ இருக்கிறதுல இதுதான் ரொம்ப ஷார்ட்டஸ்டான வேல்யூ. இந்த வேல்யூ இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன்ல 9:6:4. ஸோ டி இதுக்கான ஆன்சர் டி. ஸோ இது போல 2 விகிதம் கொடுத்தாவே நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ஜஸ்ட் ஒரு டிக் அடிக்கிற மாதிரி கான்செப்ட் வச்சுங்க. இங்க பாருங்க இப்படி ஒரு டிக், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ண போறோம், வர ஆன்சர் எடுத்து எழுதுவோம். அடுத்து செகண்ட் இந்த டயகோனல் மல்டிபிள் பண்ண போறோம், வர ஆன்சர் எழுத போறோம். அடுத்து இதை மல்டிபிள் பண்ண போறோம், வர ஆன்சர் எடுத்து எழுத போறோம். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ 3 × 3 9, 3 2s are 6, 2 2s are 4. ஸோ ஆன்சர் 9:6:4. இது பாருங்க மிஸ்ஸிங் டேர்ம் கண்டுபிடிக்குது. எப்படி மிஸ்ஸிங் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்றதுன்றத இந்த கேள்வியில. ஸோ ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துட்டாங்க, அந்த சீரீஸ்ல லாஸ்ட் நம்பர் மிஸ்ஸிங் சொல்லிட்டாங்க, அதுக்கான ஆன்சர்ஸும் கொடுத்துட்டாங்க, ஏபிசிடின்ட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இது போல நம்பர் சீரிஸ்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுன்னா நம்பரை ஃபர்ஸ்ட் வியூ பண்ணுங்க. அதுல ஏதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன இருக்கா, இல்லை கியூப் ரூட் இருக்கா, இல்லை பிரைம் நம்பர்ஸ் என்ன இருக்கா, இல்லை ஆட் நம்பர்ஸ்ல இருக்கா, இல்லை ஈவன் நம்பர்ஸ்ல இருக்கா, அந்த லாஜிக் ஏதாவது இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்பர்ஸை பார்க்கணும். ஸோ இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது எதுவுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயரும் கிடையாது, ப்ராப்பரான ஏதாவது பிரைம் நம்பர் ஏதாவது இருக்குமானா அதுவும் கிடையாது, கியூப் ரூட் எதுவுமே கிடையாது. ஸோ இது போல இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும்னா ஒவ்வொன்றுத்துக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் எடுத்துடணும், என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்றதை பார்த்துடணும். அப்படி கிராஸ் செக் பண்ணும்போது ஏதாவது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்க பாருங்க, 549லேருந்து 527 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 24. 527லேருந்து 477 கழிச்சிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 48. ஸோ 477லேருந்து 405 செப்பரேட் பண்ணும்போது என்ன உங்களுக்கு ஆன்சராக கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 72. ஸோ நெக்ஸ்ட் 405லேருந்து 309 கழிக்கிறப்போ என்ன நமக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா 96. ஸோ அடுத்தது இந்த 2 நம்பரை கழிக்கணும். அப்போ இந்த நம்பரை பார்க்குறப்போ என்ன லாஜிக் வருது பாருங்க, 24 48. ஸோ அடுத்து ஒரு 24 ஆட் பண்ணியிருக்காங்க, 48 ஒரு 72 ப்ளஸ் ஒரு 24 ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாமே 24 ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ அடுத்து ஒரு 24 நம்ம ஆட் பண்ணோம், ஆட் பண்ண என்ன வரும் பாருங்க, 96 ஒரு 24 பார்த்தீங்கன்னா 120. ஸோ இந்த இடத்துல 120 வரும். இப்போ இது அப்போ 309லேருந்து 120 கழிச்சோம்னா இப்போ 309 மைனஸ் 120 கழிச்ச ஆன்சர் என்ன பாருங்க 189. ஸோ இதுக்கான ஆப்ஷன் டி. ஸோ ஆன்சர் பாருங்க 189. இந்த கேள்வி பாருங்க, இது வந்து என்னன்னா கோடிங் மெத்தட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். இந்த லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில வரிசையினுடைய எழுத்துக்கள் இருக்கு, அதுக்கு ரைட்ல என்ன இருக்குன்னா நம்பர்ஸ் இருக்கு. அவன் என்ன சொல்றாங்கன்னா PLOW என்ற எண், இந்த எழுத்துக்கு பதிலாக எந்த எண்ணை யூஸ் பண்றாங்க 7164ன்னு சொல்றாங்க. அதே போல WOLF என்ற எழுத்துக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1564ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எஃப்னா என்னன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த எழுத்துக்கள் வந்த எழுத்தே வருதான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அப்படி வரலனா தான் நீங்க அகர வரிசைக்கு போகணும். சப்போஸ் வந்த எழுத்தே வந்ததுன்னா, நம்பரும் வந்த எழுத்தே வருதுன்னா அதுக்கான ஆன்சர் இதுக்குள்ளே தான் இருக்குன்னு அர்த்தம். இங்க பாருங்க பி இருக்கு, எல் இருக்கு, OW. இங்க பாருங்க W வந்தாச்சு, O வந்தாச்சு, L வந்தாச்சு. ஸோ இது இந்த 3யும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட்டட் ஆகுது. அதே போல நம்பர்ஸ் பாருங்க, 7 இங்க இருக்கு, இங்க இல்லை, ஆனா 1 இருக்கு, 6 இருக்கு, 4 இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ரிப்பீட்டடா இருக்கிற எழுத்துக்களுக்கு ரிப்பீட்டட் வேல்யூன்னு அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப் தான் கேட்குறாங்க, எஃப்ன்றது இந்த சீரீஸில் தான் இருக்கு. ஸோ W இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, Wக்கு அப்போ என்னன்னு வரும் பாருங்க, இந்த நம்பர்ஸ் இதுக்குள்ளே இருக்கு, ஓவும் இங்கே இருக்கு, இதுலயும் இருக்கு. அப்போ இதுலயும் நம்பர்ஸ் எது ரிப்பீட்டடா இருக்குன்னு பார்க்கணும். எல்லும் ரிப்பீட்டட். இப்போ பாருங்க 1 6 4 இது ரிப்பீட்டடு, 1 6 4 ரிப்பீட்டடு. இங்க LOW LOW. ஸோ ரிப்பீட்டட் க்ளோஸ். பேலன்ஸ் இருக்கிறது என்னது, வெறும் 5 மட்டும் தான். அப்போ எஃபோட ஆன்சர் என்னது 5. அப்போ எஃப்க்கு 5னா ஆன்சருங்க என்னன்னா பி. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் RRB ஓல்டு கொஸ்டின்ஸை பார்த்துட்டு வரோம். அதில் பாருங்க இந்த மெத்தட் என்னன்னா, இது வந்து ஆல்பாபெட் சீரீஸ் மெத்தடு. வேறுபட்டது ஆட் ஒன் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 7 கொடுத்துட்டாங்க. கேள்வி இதுதான், A
ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பி, சி, டின்னு கொடுத்துட்டு இதில் வேறுபட்டது எதுன்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ இதில் பாருங்கள், ஒரு ஆப்ஷன் நம்ம பார்க்குறப்போ ROLQ, ஸோ ரிப்பீட்டட் வேல்யூ கிடையாது. அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணி ஆகணும், ஆல்பாபெட் சீரீஸில் இருக்கிற நம்பர்ஸ் இங்கே இண்டிகேட் பண்ணால் தான் உங்களுக்கு அதில் இருக்கிற கான்செப்ட் என்னன்னு தெரியும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒரு முறை பாருங்கள். இப்போ பாருங்கள், R இருக்குது, இங்கே Q இருக்குது. அப்போது வரிசைப்படி பார்த்தீங்கன்னா QR தான் வரும். ஸோ இது வந்து QR அப்படின்னு இருக்குது. அடுத்து பியில் பாருங்கள், இங்கே U இருக்குது, இங்கே V இருக்குது, UV. ஸோ இதுவும் அந்த ஆர்டர் கரெக்டாக இருக்குது. அதே போல் சியில் பாருங்கள், S இருக்குது, இங்கே T இருக்குது. S அதுக்கு அடுத்து தான் என்ன வரும், T வரும். இதுவும் ஆர்டர் கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே W இருக்குது, Wக்கு அடுத்த நம்பர் என்ன எழுத்து என்ன வரும்னா X வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா Y இருக்குது. ஸோ இதுதான் வேறுபட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா D. அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்பரை சப்ஸ்டிட் பண்ணி கூட நீங்கள் ஆன்சரை பிக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், Pக்கு பாருங்கள் 16. ஸோ நம்பருங்க அந்தந்த எழுத்துக்கான ஆல்பாபெட் சீரீஸ்க்கான நம்பரை வந்து நாங்கள் எழுதியிருக்கோம் பாருங்கள். ஸோ இப்படி நீங்கள் இதை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆரோட வேல்யூ எழுதியாச்சு, OLQ எல்லாத்துக்குமே நான் எழுதியிருக்கேன். இதை ஆப்ஷன் ஏவை பாருங்கள், ஆர்டர் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 18, லாஸ்ட்டில் 17. ஸோ ரிடியூஸ் ஆகுது. அடுத்தது இங்கே 15, இங்கே என்னது 12, இங்கே என்ன ரிடியூஸ் ஆகுதுன்னா 3 வந்து குறையுது. ஸோ இங்கே என்ன ஆகுது 1 குறையுது. அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்கள், 22லேருந்து 21 1 குறையுது. 19லேருந்து 16 3 குறையுது. இதுவும் அதே சேம் கான்செப்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், Tக்கும் Sக்கும் 1 குறையுது. அடுத்து Qக்கும் Nக்கும் பார்த்தீங்கன்னா 3 குறையுது. ஸோ இதுவும் சேம் கான்செப்டில் வருது. அடுத்தது டி, ஆப்ஷன் டி பாருங்கள், 25லேருந்து 23 ஆனால் 2 குறையுது. ஸோ நமக்கு கான்செப்ட் வரல. அடுத்து 22லேருந்து 19 இதுவும் பார்த்தீங்கன்னா 3 குறையுது. ஆனால் இங்கே ஒய்யும் டபிள்யூவும் சரியா இல்லை. அதனால இது வந்து இந்த கான்செப்டில் வரல. இது எல்லாம் ஒத்துமையாக இருக்குது, இது வேறுபட்டது இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. இப்போ வருமானத்தை வச்சு ஒரு கேள்வியை பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள், கேள்வி பாருங்கள், சஞ்சய் தனது மொத்த வருமானம் எவ்வளோன்னு கொடுக்கல, மொத்த வருமானத்தில் 20% வீட்டு வாடகைக்கு 20%, மீதியில் 70% வீட்டு செலவிற்கும் செலவு செய்து 1800 ரூபாய் சேமிக்கிறார். அவருடைய வருமானம் என்ன? கேள்வி என்னன்னா, சஞ்சய் ஒரு ஏதோ ஒரு வருமானத்தை அவன் வந்து ஏர்ன் பண்றான். அதுல வந்து 20% வந்து வீட்டு வாடகைக்கு செலவு பண்ணிடுறான். மீதி இருக்கிறதுல மீதி எவ்வளவு இருக்கும், 80% இருக்கும். அந்த 80%த்துல மீதியில் 70% வீட்டு செலவிற்கு செலவு செய்து 1800 ரூபாய் சேமிக்கிறான். அப்போ மீதி இதுதான் வந்து சேமிப்பு ரூபாய் 1800. எனில் அவனுடைய வருமானம் எவ்வளோ? அப்போ அவன் கலெக்ட் பண்ண அந்த 100% எவ்வளோன்றதான் கேள்வி. ஸோ எப்படி இதை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சய் ஏன் பண்றது எவ்வளோன்னு தெரியாது, 100%. ஓகேங்களா? அதில் என்ன பண்றாங்க, அந்த 100%த்துல ஃபர்ஸ்ட் 20% என்ன பண்ணிடுறாரு, வீட்டு வாடகை. ஓகே, அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் பாருங்க, மீதி 80% இருக்கும். ஓகேவா? அந்த 80ல எவ்வளவு செலவு பண்றாரு, 70% வீட்டு செலவுக்காக 70% பண்றாரு. ஸோ அந்த 80ல 70% எவ்வளோன்னு நமக்கு தேவை. அதை பாருங்க, 80%த்துல 70% எவ்வளோன்னா இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல். 80ல 70%, 8 56. ஸோ வீட்டு செலவுக்கு பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56. இதை தான் அவங்க மீதியில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வீட்டு வாடகைக்கு 20%, வீட்டு செலவுக்கு 56%. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ பாருங்க, 100ல் 20 56 76. அப்போ மீதி இருக்கிறது 24%. ஸோ இந்த 24% தான் சேமிப்பு. ஏன்னா இது எதுவுமே செலவு பண்ணல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சேமிப்பு ரூபாய் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்போ சேமிப்பு ரூபாய் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்கன்னும் போது மொத்த வருமானம் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்த வருமானம்ன்றது எவ்வளோன்னா 100 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
ஆனால் நமக்கு தெரிஞ்சது என்னது, சேமிப்போடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. சேமிப்பு எவ்வளோ, 24% 1800. இப்போ 24% 1800னா 100% எவ்வளோ? ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணிடுங்க. 1800 இன்ட்டு 100 இதை வகுத்துருங்க, டிவைட் பை 24. ஸோ 6 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 டைம்ஸ் ஆகும், இது 3 டைம்ஸ் வரும். இந்த 4க்கும் இந்த 100க்கும் கட் பண்ணிங்கன்னா 25. வேறு ஏதாவது கட் பண்ணுறது எதுன்னா டினாமினேட்டரில் எதுவுமே கிடையாது. ஸோ 3 இன்ட்டு 75 சாரி 25 வரும். 3 இன்ட்டு 25 75, இந்த 2 0. ஸோ இதுதான் ஆன்சர். இது ஆப்ஷனில் எங்கே இருக்கோ அதுதான். இப்போ 7500 தான் அவனுடைய சேலரி. ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். தொடர் தள்ளுபடி கான்செப்ட்ல ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். கேள்வி பாருங்க. ஏ என்பவர் ஒரு மிதிவண்டியை பி என்பவருக்கு 20% லாபத்திலும், பி என்பவர் அதை சி என்பவருக்கு 25% லாபத்திலும் விற்றார். சி என்பவர் 1500 ரூபாய் செலுத்தி இருக்கிறார் எனில் ஏ என்பவர் அதற்கு செலுத்திய தொகை எவ்வளவு? ஸோ ஏ என்பவர்னா ஏ என்பவர் தான் ஃபர்ஸ்ட் வாங்குறாரு. ஸோ ஏ என்பவர் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்றாரு, யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து, சம் எக்ஸ் கிட்ட இருந்து. அதை பர்ச்சேஸ் பண்ணி யாருக்கு விற்கிறாருன்னா பிக்கு விற்கிறாரு. எவ்வளவுனா 20% ப்ராஃபிட், லாபம். பி வந்து சிக்கு விற்கிறாரு. அவர் எவ்வளவு ப்ராஃபிட் விற்கிறாருன்னா 25% லாபம் வச்சுதான் பி வந்து சிக்கு விற்கிறாரு, அதுவும் லாபம். ஸோ லாபம்னா என்னன்னா ஆட் ஆகணும். அப்படி இருக்கிறப்போ சி வாங்கிய தொகையை வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. எவ்வளவுனா 1500 ரூபாய். ஸோ ஏ வாங்கினது எவ்வளோ? ஸோ அதுதான் பேஸ். 100% எவ்வளோன்றதான் கேள்வி. ஸோ எப்படி இதை எளிமையாக போறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆன லாபம் எவ்வளோன்னா 20%. அப்போ 120 டிவைடட் பை 100. சதவீதம்னாவே 100க்கு தான். இன்ட்டு பி எவ்வளோக்கு விற்கிறாரு? 25% அதிகமாக விற்கிறாரு. இப்போ 100லேருந்து இன்னொரு 25% போது 125 பை 100. அது எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்குறாரு? ஈக்குவல் டு 1500 ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. ஸோ இதை சிம்பிளிகேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பாருங்க. இந்த 125 இந்த 100 டைரக்டா கட் பண்ணலாம். 25 டேபிள்ல 5 டைம்ஸ் 5 முறை வந்து 25 இருக்கு. 125ல 100ல 4 முறை இருக்கு. அதுக்கப்புறம் 5 4 எதை கட் பண்ண முடியுமானா முடியாது. அடுத்து எங்க பாருங்க, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கட் பண்ணிடுறேன். இந்த 4க்கு இந்த 12, 3 12. ஓகே, கட் பண்ணியாச்சு. வேற இந்த 5க்கும் இந்த 10க்கும் கட் பண்ணலாம். நேருக்கு நேராக கூட கட் பண்ணலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணுற வருங்க. 3 இன்ட்டு 5, 3 எவ்வளோனா 15. ஸோ இந்த 15க்கு இந்த 15க்கு கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது இங்கே இருக்கிற 2 0, இங்கே டிவைடில் இருக்கிற 10. இந்த 10 அந்த பக்கம் போகும்போது மல்டிபிள் ஆகும். அப்போ இந்த 10 மல்டிபிள் ஆகும். இங்கே ஒரு 2 0 ஆட் பண்ணீங்கன்னா 1000. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். அப்போ ஏ வாங்கின விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. அதை 20 25ன்னு அப்படியே கை மாறி சி வந்து 1500க்கு வாங்கியிருக்காரு. தேங்க்யூ.